Taste the Daily. நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திலகரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் திமுக அரசு வந்து இதில் ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கிறாங்க. ஆரம்பம் முதலே வந்து எஸ்ஐஆர் பணியை எதிர்த்துட்டு வந்தாங்கல்ல. இந்த எஸ்ஐஆர் பணி அப்படிங்கிறது ஒவ்வொரு காலத்தையும் செய்யப்படக்கூடிய ஒரு தேவையான ஒரு பணி தான். ஏன்னா இறந்தவர்கள் இருப்பாங்க, தொகுதி மாறினவங்க இருப்பாங்க, இடம்பெயர்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. அது நீக்கிறது அவசியமான ஒன்று தானே. கண்டிப்பாக. திமுக அரசு ஏன் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கணும்? நீங்கள் சொன்ன மாதிரி ரெட்டை வேடை தான். இங்கே வந்து அவங்க அது ரெகுலராக வந்து பணி நடந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் அவங்க கட்சிக்காரங்களாம் வச்சு பணி செஞ்சுட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இதை வந்து தடை பண்ணணும். எப்படி எல்லா விஷயத்தையும் குழப்பத்திலையும் உண்டு பண்ணுறதும் மக்களை திசை திருப்பு செயலில் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த எஸ்ஐஆர்லாம் பண்ணுறாங்க. எஸ்ஐஆர்ன்றது ஒரு காலத்தின் சூழ்நிலை தேவைகளுக்கு ஏற்ப மத்திய அரசால் செய்யப்படுற ஒரு இதுதான். அது வந்து வழக்கமானதான். இதுக்கு முன்னாடி 2002 பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறவே இல்லை. இன்னைக்கு வந்து இறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சட்டமன்றத்தை கொடுத்து அடுத்து வேறு ஏதாவது சட்டமன்றத்துக்கு இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க. இரட்டை வாக்குகள் இருக்கும். இங்கே இருக்கிறவங்க ஃபாரின் போயிருப்பாங்க. நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதை வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வருது. இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். இது வந்து திட்டமிட்டோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது. இதில் வந்து இவங்க வந்து குறை சொல்கிறதுக்கு வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. அதுக்காக வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1 கோடி கிட்ட வாக்காளருங்க. அவங்களுக்கு எல்லாமே திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறாங்களோ திருப்பி அவங்க வந்து சேர்ந்து தகுதி உள்ளவர்கள் நீக்கப்பட்டிருந்தா அவங்க திரும்ப கண்டிப்பாக. இது வந்து ஒன்றும் தவறு இல்லைன்னா இது வந்து மக்கள் வந்து எதிர்க்கவே இல்லைல்ல. எங்கேயாவது மக்கள் வந்து எங்களுக்கு வந்து அலக்கழிக்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது, எங்கள் பேர் நீக்கிட்டாங்க, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக போயிட்டு அவங்களோட கடமையை எப்படி ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இப்போ போயிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அநேகமாக இந்த வாட்டி அதிகமான வாக்குப்பதிவு வரும்ன்றதை நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து இவங்களும் எதுக்குறாங்க. இவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாரு, வைக்கலாம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்ல ஏதோ கேஸ் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பக்கம் கட்சி அவங்க பணியாட்கள் எல்லா கட்சிகளுமே வேலைகள் செய்யறாங்க, மக்களை எல்லாமே பண்றாங்க. இருந்தாலும் இவங்க ரெட்டை வேடங்க போடுற மாதிரி அங்க கொண்டு போய் ஒரு விஷயம் பண்றாங்க. இன்னைக்கு காலையில பேப்பர்ல தினகரன்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க, அவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய தொகுதியில மட்டும் குறைந்த வாக்காளர் நீக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அவருடைய தொகுதி இதெல்லாம் பார்த்து யாராவது எடுப்பாங்களா, இவங்க தொகுதியில் கம்மியாக எடுக்கணும், இவங்க தொகுதியில் அதிகமாக எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றலாம் தெரியாது. பொதுவாக எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக ஒரு வேலையை செய்கிறாங்க. யாரும் தகுதி இல்லாதவங்களை நீக்கணும், எதை பண்ணணும் அப்படின்றது தெளிவாக பண்ணிடுறாங்க. இவங்க வந்து வழக்கம் போல் அந்த இரட்டை வேடத்தை இதுலையுமே அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இது ஒரு திமுக அரசு இதை வரவேற்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இப்போ மத்திய அரசை குறை சொல்லணும், இல்லை போலி வாக்காளர்களை நீக்கிறத திமுக அரசு விரும்பலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சி தலைவரோட தொகுதியில் வந்து கம்மியான வாக்கு எடுத்துட்டாங்க, எங்களோட தொகுதியில் அதிக வாக்குகள் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு முரண்பட்ட கருத்தை வந்து இங்கே கட்டமைக்கிறாங்கல்ல, அது ஏன் நினைக்கிறீங்க சார்? இவங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு ஒரு சரியான காரணங்களுக்கு எப்பயுமே பொய் சொல்லி பழகப்பட்டுட்டாங்க. ஒரு குழப்பத்தையே உண்டு பண்ணி பழகப்பட்டவங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீட்டுக்கு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி ரெட்டை வேடம் தான் எல்லாத்துலேயுமே. அதே தான் இப்போ வந்து சரியாக ஒரு எலெக்ஷன் கமிஷன் போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது. மக்கள் தயாராக இருக்கிறாங்க, ஓட்டு போடுறது தயாராக இருக்கிறாங்க, ஆட்சி மாற்றுறது தயாராக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது எப்பயுமே திமுக வேலை. அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது எப்பயுமே புல் ஸ்டாப்பே வைக்க மாட்டாங்க. அந்த வேலையில் அவங்க கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. புரியுது. இப்ப நீங்க குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாலும் கூட எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, திமுக வந்து இந்த போலி வாக்குகள் மூலமா தான் வெற்றி பெற்றுட்டு இருந்துச்சு, 2026 திமுக அந்த கணக்குல தான் இருந்துச்சு, அது வந்து இப்ப தவிடுபடி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. போலி வாக்காளர்கள் மூலமா தான் திமுக வெற்றி பெற்று இருந்துச்சா? கண்டிப்பா சார். இப்ப அவங்க எதுக்கு எதிர்க்கிறாங்க, இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து வரவேற்கிறாரு இல்லையா, அதே மாதிரி இவங்களும் மற்ற கட்சியில எல்லாமே வரவேற்கிறாங்கல்ல. எதுக்கு வரவேற்கிறாங்க, ஒரு நல்லது நடக்கப்பட்டு எக்ஸாக்டா வந்து எவ்வளவு வாக்காளர் இருக்கிறாங்க, எவ்வளவு இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு போலிங் ஆகுறது என்னன்றதே கிளியரா தெரியும். அதை வந்து இவர் எடப்பாடி அவர்கள்லாம் வந்து வரவேற்கும் போது இவர் வந்து திமுக வந்து எதுக்குறாங்கன்னா, அந்த கள்ள ஓட்டு போடுறதுக்கும் இறந்தவங்களை வச்சு ஓட்டு போடுறதுக்கும் அவங்க வந்து உள்ளூர்லேயே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் யார் இறந்துட்டாங்க, யார் வந்து கள்ள ஓட்டு போடலாம், எது திருட்டு ஓட்டு போடலாம், கள்ளத்தனம் எப்படி பண்ணலான்றதை கிளியரா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிடும். அதை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக, அந்த மோட்டிவ்காக தான் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறது. இது வந்து எஸ்ஐஆர் வந்து முறையா இருக்கு, எல்லாருமே முறையா எந்த குழப்பமும் இல்லாம கிளியரா போயிட்டு இருக்கு.
அந்த வரைவு வாக்காளர் பட்டெல்லாம் வெளியிட்டாங்க. என்ன அடுத்து வந்து நீக்கப்பட்டாலும் திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை ஏன் நீங்க வந்து தடுக்கிறீங்க? மக்கள் வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த எஸ்ஆர் எல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது பிரச்சனைக்கு யாராவது சொன்னாங்களா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்க தான் திட்டமிட்டு மக்களை வந்து திசை திருப்பறதுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு கலவர பூமியா நீங்க தான் உண்டு பண்றீங்க. யாருமே பண்றது அது ஒரு நிலைப்பாடாவே அவங்க வச்சிருக்காங்க சார். புரியுது. இப்ப திமுக அரசு ஒரு போலி வாக்காளர்களை வச்சு ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க இல்லைங்களா? 2026 நம்ம இப்படி ஒரு போலி வாக்காளர் மூலம் ஓட்டு போடலாம் அப்படின்னு கணக்கு வச்சுதான். அது வந்து இப்ப மத்திய அரசு மூலமா முறியடிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அது கண்டிப்பா அவரு நீங்க சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா முறியடி இருக்கு. அதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு பாயிண்ட்ல கூட இல்ல. அவங்க வந்து இது இந்த எஸ்ஆர் வந்து அவங்க எதிர்பார்க்கல. திடீர்னு பண்ணது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி மாதிரி இருக்கு. அதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. இது என்னன்னா மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. ஏன் இதுக்கு எதுக்குறீங்க? டெத் ஆனவங்களை ரிமூவ் பண்றது என்ன தப்பு? இது வந்து நடைமுறை தானே. எல்லார் வீட்லயும் ரேஷன் கார்டில் நீக்கிறோம், மற்றது எல்லாமே பண்றோம்ல. ஸோ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரோட சொத்து பெருமாற்றம் பண்றோம், ரேஷன் கார்டுல இருந்து பேர் நீக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் போயிட்டு அதை பண்றாங்க. எங்க வீட்லயே யாரோ அம்மாவா அப்போ இறந்துட்டா கவர்மெண்ட் சொல்ல வேண்டியதே இல்லை, அந்த பணியை நான் செய்கிறேன். இதுக்கு வந்து என்னால் அதை செய்ய முடியாது. இப்போ ஓட்டில் வந்து எங்கள் அப்பா பேர் நிற்கணும், என்ன தகுதி ஒன்றே பண்ண முடியாது. அது வந்து ஒரு தேர்தல் ஆணையம் பண்ணும்போது அதை வரவேற்கிறாங்க. இவங்க மட்டும்தான் அதை வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறது, ஒரு காம்ப்ளிகேட்டான சூழ்நிலையை உருவாக்குறாங்க எப்பயுமே. இது வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல பண்ணது ஒரு தவறான விஷயம். மக்கள் வந்து தயாரா இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. இல்லை, இப்போ இந்த எஸ்ஐஆர் பணியை வச்சு திமுக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், மத்திய அரசுக்கு வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட இந்த பக்கம் தமிழ்நாட்டில் நம்ம கள நிலவரத்தை பார்த்தோம்னா எல்லா அரசு தரப்பு துறையினருமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ கூட தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் வந்து அரசுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? என்னதான் அரசு துறையினர் போராடினாலும் கூட திமுக அரசு அதை கண்டுகொள்ளாத மாதிரி எல்லாம் இருக்கு. கண்டிப்பா சார், நீங்க 2 பேர் மட்டும்தான் சொன்னீங்க. துப்புரவு பணியாளர், செவிலியர், ஜாக்டோஜியோ, ஆசிரியர்கள், போக்குவரத்து துறையினர், வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்களா? இவங்க எல்லாருமே போராடுறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% கிட்ட ஓட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருக்கிறாங்க. எப்பயுமே பொதுவாக ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, அரசு ஊழியர்கள் ஓட்டு வந்து ஒரு பேச்சு இருக்கு. இந்த மாதிரி திமுக தான். இந்த வாட்டி வந்து அவங்களே வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா எதிரணியில தான் நாங்க இருக்க வைப்போம், கண்டிப்பா ஆளுங்கட்சியா கொண்டு வர மாட்டோம், எதிர்கட்சியா கொண்டு வருவோம் அப்படின்றத தீர்த்து அவங்க சொல்றாங்க. இது வந்து அவங்க சொல்றதை வந்து நம்ம சொல்றோம். இது வந்து நம்ம எதுவுமே சொல்றது. இது வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நேத்து நினைக்கிறேன் செவிலியர்கள் போராட்டம் சார். இவங்க வந்து திமுக அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில பாத்தீங்கன்னா 8000 பேரை வந்து பணி அமர்த்துவோம் அப்படின்றது அவங்களோட தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 80 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 30,000 மட்டும்தான் செவிலியர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து 17,000 பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாகவும் 13,000 பேர் கான்ட்ராக்டாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிகபட்ச சம்பளமே 50,000 தான். எங்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்க வந்து எதுவுமே கேட்கல, நீங்க எங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது என்ன சொன்னீங்க, உங்களை வந்து பணி நிரந்தரம் பண்றோம் அப்படின்ற சொன்னீங்க. அதை மட்டும் தான் கேட்குறாங்களே தவிர அவங்க வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்க என்ன சொன்னீங்களோ எங்களுக்கு அதை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னதை செய்யறது தானே அதுக்காக தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏமாத்தி அவங்களை ஒரு வாக்குறுதியை கொடுத்து வாக்குறுதி அவங்க ஓட்டை வாங்கிட்டீங்க, ஏமாத்திட்டீங்கல்ல அவங்கள. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து நீங்க சொன்னதை செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அதை செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அவங்கள வந்து இங்க சென்னையில போராடினவங்களை எடுத்துட்டு போயிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை விட்டு அங்கிருந்து ஏதோ ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சு அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க ஓனர்லாம் நீங்க எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஒரு நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பண்றாங்க, அலக்கழிக்கிறாங்க. இந்த கோவிட் டைம்ல நமக்கு அவங்க எவ்வளவு ஒரு பயனுள்ளவங்களா இருக்காங்க. லீவ் இல்லாம வேலை செஞ்சாங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரெஸ்டே இல்லாம அவங்க நமக்கு வேலை செஞ்சிருக்காங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி அலக்கழிக்கின்றது ஒரு தவறான செயல். அவங்க புரியுது. இப்ப அரசு ஊழியர்களோட வாக்கு அப்படிங்கிறது திமுக அரசுக்கு நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான வாக்கு வங்கி அரசு ஊழியர்களோட வாக்கு வங்கி. அப்படி இருக்கும்போது இப்ப தேர்தல் சமயத்துல அவங்கள சமாதானப்படுத்துறது இல்ல அவங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுறது அதுல தானே அரசு கவனம் செலுத்தணும். ஆனா இப்ப எந்த அரசு துறையினர் போராடினாலும் நீங்க போராடினீங்கன்னா நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சர்வாதிகார போக்குல திமுக அரசு செயல்படுது இல்ல. ஏன் திறமையின்மை அப்படின்றதான் காமிக்குது சார். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தவங்க நமக்கு எதிரணிலையோ யாராவது ஒருத்தவங்க போராடுறாங்க, நமக்கு ஆதரவாக இருக்கிறவங்க யாராவது போராடினா அவங்கள வந்து அரவணைச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் ஒரு திறமையானதாக இருக்குது. இவங்க வந்து அதை செய்யறதுக்கு தயாராக இல்லை. இது வந்து எலெக்ஷன் டைம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து செய்யறதா இல்லை. இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்ததை கேட்குறாங்க, ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இவங்க ஓட்டை வாங்கிட்டாங்க. இது எங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் செய்யுங்கன்னு கேட்கும்போது செய்ய மறுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக அதுக்கான விளைவுகளை இவங்க அனுபவிப்பாங்க. அது தேர்தல் எதிரொலிக்காதா? இப்போ கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் அரசு துறையினரோட
ஓட்டு அப்படிங்கும்போது இப்போ எல்லா துறையினரும் திமுக அரசு மீது ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னா அது வரக்கூடிய 2026 தேர்தலை எதிரொலிக்காதா? கண்டிப்பா இது இருக்கும் சார். நம்ம பேசுனதுல பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிபார்ட்மெண்ட்ல குறைஞ்சபட்சம் எவ்வளவு வாக்குகள் இருக்கும்? அவங்க வீட்டில் இருக்க வாக்குகள் மட்டுமே இருக்காது. அவங்கள சுத்தி ஒரு 10 குடும்பம் அவங்களுக்கான சொந்தக்காரங்க இருப்பாங்க. அந்த சொந்தக்காரங்க ஓட்டு எல்லாமே வராது. அரசு ஊழியர்கள் ஓட்டு வந்து சுத்தமா அவங்களுக்கு வந்து வராது. இந்த வாட்டி அவங்க வந்து வெளிப்படையாவே இது சொல்றாங்க. அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களுமே வரமாட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. நீங்கள் பார்த்து உதாரணத்துக்கு போதை பழக்கம் வந்து ஃபுல்லாகவே அது இது வந்து நான் சொல்லலை, பொதுவாக மக்கள் சொல்கிறது. போன பீரியடில் ஏடிஎம்கே பீரியடில் இந்த மாதிரி 10 வருஷமாக போதை பொருட்கமே இல்லை, கஞ்சா புழக்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிருச்சு. இப்போ அதை வந்து கட்டுப்படுத்த காவல்துறை அரசு எல்லாமே மறுக்கிறாங்க, தவறுறாங்க அப்படின்னு. அதனால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பஸ்ஸுகளை மறிக்கிறது, குழந்தைகளை பயமுடுத்துறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போதைப் பொருட்கள்ன்றது இந்த கஞ்சாவால தான். இதை வந்து சுத்தமாக தடுக்க தவறுது அரசு. அதனால வந்து அந்த ஓட்டுமே சரி ஆக மொத்தத்தில் பார்த்தோன்னா மொத்த ஓட்டுமே வராது இந்த வாட்டி. ஏன்னா அந்த அளவுக்கு சீரழிஞ்சு சின்னபனமாகி இருக்கிறாங்க. இந்த மழை வந்துருந்துன்னா இன்னும் மோசமாக கடவுளாக பார்த்து அதை மழை வராமல் விட்டா பண்ணிட்டாரு போல. இல்லை இப்போ களத்தில் திமுக அரசு மீது இவ்வளோ ஒரு அதிருப்தி இருக்குல்ல, இது இன்னும் ஆளும் அரசுக்கு வந்து அந்த கல யதார்த்தம் என்ன அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கலையா சார்? அவங்க ஏதோ ஒரு மிதப்பில் இருக்கிறாங்க சார். யாரோ ஒரு அந்த ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்க, கனவுல இருக்காங்க. அவங்களாம் வந்து என்ன கூட ஒரு இவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க போல இருக்க கூட இருந்து. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் இருப்பாங்க. உண்மையாலுமே நிலவரன்றது மக்கள் மத்தியிலேயே போராட்டங்கள். இப்போ ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ யாராவது போய் அவங்கள கன்வைன்ஸ் பண்ணி என்ன பிரச்சனை, இந்த மாதிரி நிதி இருக்குது, இந்த மாதிரி பண்ணுற ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணல. அந்த மாதிரி பண்ண தவறுறாங்க. இது தவறுன்றது அவங்க வந்து வாக்குகளை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒன்று இலவசங்களை கொடுத்தோ வேற ஏதாவது பண்ணியோ அப்படி இப்போ ஓட்டுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா அது பொய் கனவு தான். அது கண்டிப்பாக அது பகல் கனவு தான். அது பலிக்கவே பலிக்காது. இப்போ அடுத்து பொங்கல் வருது. ஒரு 4 வருஷமா எந்த பணமும் கொடுக்கல. வழக்கமாக வந்து ஒரு அன்பளிப்பு வீட்டில் நம்ம இருக்கிறோம்னா ஏதாவது வீட்டில் பெரியவங்க வந்து ஏதோ பணம் ஏதோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து கடந்த 10 ஆண்டுல கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பீரியடில் சுத்தமாக கொடுக்கவே இல்லை. அது இந்த வாட்டி ஏதோ 3000 4000 கொடுக்குறதா ஏதோ சொல்றாங்க. ஆனால் அது கொடுத்தாலுமே மக்கள் அதை ஏற்றுக்கிறது தயாராக இல்லை, மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன்னா நீங்க ஏமாத்துறதுக்கு பண்ணுவீங்கல்ல, அதுன்றத மக்கள் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க வந்து மக்கள் மேல அக்கறை இருந்துருன்னா பிஃபோரா எல்லாமே நீங்க கொடுத்துட்டு வந்துருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம திடீர்னு ஒருத்தர் பண்ணா சந்தேகம் வரும்ல. இப்போ யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க, திடீர்னு எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ண, ஏன்டா இவர் திடீர்னு வந்து நல்லது பண்றாரு, அப்போனா ஏதோ வந்து பின்னாடி பிளான் பண்ணி தான் நமக்கு பண்றாரு அப்படின்றது மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. மக்களை வந்து அலக்கழிச்சு இவங்க பண்ணது எல்லாமே சேர்த்து வச்சு செஞ்சிருவாங்க. ரொம்ப நாள்லாம் இல்லை. அப்போ இந்த பொங்கலுக்கு 3000 தரதுன்னு சொல்றது, தேர்தல் சமயத்தில் அடிக்கடி நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்துற மாதிரி இல்லை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு விளம்பரத்தை கட்டமைக்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்தணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக. கண்டிப்பா சார். நீங்க என்னன்னா எதுக்கு சார் இப்போ ஆரம்பிக்கிறீங்க? நீங்க 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, நல்லது பண்ணணும்னு நினைச்சா அப்பவே பண்ண வேண்டியதானே சார்? இப்போ இந்த ரேஷன் பொருட்கள்லாம் வீடு தேடி போய் கொடுக்குறாங்களே, ஏன் இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்தவுடனே ஆட்சியில் கொடுத்துருக்க வேண்டியது முதியோர்களுக்கு தானே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வந்தவுடனே சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. எல்லாமே இப்போ பண்றது. 4.5 வருஷம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து மக்கள் இதுல வந்து நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்ல வரேன், பட்டா தரோன்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வீடுகள்லாம் நாங்கள் பட்டா தரோம் தேர்தல் வாக்குறுதியில் அதான் கொடுத்தாங்க. இந்த கோடம்பாக்கம் ஏரியாலாம் வந்து பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு. இன்னும் ஒன்றுமே கொடுக்கவும் இல்லை. என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் டைமில் ஏதாவது ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க, அடுத்து வரும்போது நாங்கள் அதை தரோம், இப்போ இந்த வாட்டி முடியல, அடுத்த வாட்டி ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் தரோம் அப்படின்னோம். அதெல்லாம் யாரும் மக்கள் வந்து இனிமேலும் ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை. கடந்த 10 ஆண்டுல இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருந்தோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. இப்போ வந்து போட்டு அலக்கழிச்சிட்டு அங்கங்கே அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே மக்கள் வந்து ஒரு நிலையாகவே இல்லை. நாங்கள் போகிறோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், எங்கள் பணத்தை வச்சு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்ற 10 வருஷம் இருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பத்துலேயும் ஒரு பயத்துலேயே இருக்கிற மாதிரியே தமிழ்நாடு இருக்கிறதா மக்கள் விரும்புகிறாங்க. ஒரு மனுஷனா எனக்குமே அந்த ஃபீல் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக எல்லார்ட்டையுமே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 525 வாக்குறுதி கொடுத்து ஒரு பெரும்பாலான 90% மேற்பட்ட வாக்குறுதிகளை திமுக இன்னும் ஆட்சி முடிய போகக்கூடிய தருவாயில் கூட இன்னும் நிறைவேற்றலை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் 2026 தேர்தலுக்கான அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு அமைக்கிறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்களே திமுக, அது எப்படி களத்தில் வந்து அது எடுபடுமா, இல்லை மக்கள் அதை நம்புவாங்களா? சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை அப்படியே இந்த ஒரு 5 பேர் சொன்னால
துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள் இவங்கெல்லாம் அவங்களாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? அப்படின்னா யாருக்கு தான் பண்ணாங்க அதை? இந்த 590 நீங்கள் சொன்ன மாதிரி அதில் 80% கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினா யாருக்கு பண்ணீங்க? யாருக்கு பண்ணீங்கன்னு அதெல்லாம் பண்ணியிருந்தா மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. பரவாயில்ல, திமுக வந்து சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க, சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி மனநிலை யாருமே மக்களே இல்லையே. எல்லாருமே போராட்டத்தில் தானே இருக்காங்க. தனி ஒரு மக்களால் போராட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சேர்க்கறது கஷ்டம். அதனால அவங்க போராட வர முடியல. இல்லைன்னா அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்கெல்லாம் கூட்டமைப்பாக இருக்கிறனால போராடுற ஒரு நிலைமை வருது. நர்ஸ் அவங்க ஒரு கூட்டமைப்பு இருக்கு, போக்குவரத்து ஜாக்டோஜியோ, ஆசிரியர் இவங்கெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு டீம் இருக்கு. அதனால அவங்க எல்லாமே போறாங்க. மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால இல்லைன்னா எல்லாருமே போராட வந்துருவாங்க. இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அரசு துறையினர், இப்போ மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், தூய்மை யார் போராடினாலும் என்ன பண்றாங்க? குண்டுகட்டா கைது பண்றாங்க. அதுல காட்டுற அக்கறையை ஏன், அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுல ஏன் திமுக அரசு கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க? சார், அவங்க உரிமையே கேட்குறாங்க. அதை வந்து ஸ்மூத்தா வந்து ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு பண்ண வேண்டியது உரிமையை தாண்டி திமுக கொடுத்த வாக்குறுதி தான். அதுதான் சார், நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுன்னு சொல்லும்போது அதை வந்து நிறைவேற்ற தவறியதும் இல்லாம அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க. நாங்க என்ன துப்புரவு பணியாளருக்கு வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுங்க, நிரந்தர பணி, அதை நான் கேட்டேன். அதை விடுத்துட்டு சம்மந்தமே இல்லாம வேற ஒன்று ஏதோ ஒன்று பண்றாங்க. அவங்க வந்து அதுல நாட்டமே கிடையாது. நாங்க என்ன கேட்குறோமோ அதை பண்ணுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்களுக்கும் பணியாளர்களுக்கும் சேவை செய்யறது திமுக அரசு தயாரா இல்லை. தயாரா இல்லது மட்டும் இல்லாம கொடுமைப்படுத்துறாங்க. கொண்டு போயிட்டு வச்சு அவங்கெல்லாம் நம்மளாம் எவ்வளோ பார்த்துருப்போம். அங்கே போராடினவங்களை தூக்கிட்டு போயிட்டு அங்கே போட்டு அங்கேருந்து வச்சு நிறைய பேர் மேலே கேஸ் போட்டுருக்காங்க. இங்கே போராடினாங்க, அமைதி வழியில் நர்ஸை போராடினாங்க, அவங்களும் இங்கேருந்து கொண்டு போயிட்டு கிளாம்பாக்கத்தில் போட்டு வச்சாங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ சேவை பண்ணாங்க. இல்லை, இந்த அணுகுமுறையை பார்க்கும்போது திமுக அரசை எதிர்த்து யாருன்னு இங்கே கேள்வி கேட்டாலும் நாங்கள் இந்த சர்வாதிகார முகத்தை தான் காட்டுவோம், கைது பண்ணுவோம், அடக்குமுறையை கையாளுவோம் அப்படின்னு திமுக வந்து அந்த மெசேஜை சொல்லுதா? கண்டிப்பா இதெல்லாம் பண்றதை பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்கும் போராடுறதுக்கு மக்களும் சரி, அவங்க பணியாளருக்குமே தயாரா இருக்கிறாங்க. அதை புரிஞ்சு அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுல திமுக அரசு தயாரா இல்லை அப்படின்றது நமக்கு வெளிச்சமா தெரியுது. அப்படி போராட்டம், அமைதி வழியில போராட்டம் பண்றவங்களை வந்து அடக்குமுறையை கையாண்டு அரெஸ்ட் பண்றது, அவங்கள அலக்களிக்கிறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, நீங்க இன்னைக்கு வந்து போராட போனீங்கன்னா சம்பளம் இருக்காதுன்றது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இப்போ அமைதியா இன்னைக்கு போராடுறாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு நாள் சம்பளம் கட்டு, அந்த மாதிரி என்னென்ன அடக்குமுறை வழியில பண்றாங்களோ அது போராட விடாம என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே பண்றாங்க. அது வந்து ரொம்ப ஒரு வருத்தமானது. அவங்க வந்து நர்ஸ் வந்து நமக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. கோவிட் டைம்லலாம் அவங்க நம்மலாம் வீட்டில் இருக்கும்போது எல்லாருக்குமே பணைய வச்சு அவங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா யார் நல்லது அவங்களுக்கு செஞ்சே ஆகணும். அவங்க வந்து மறுக்குன்றது குறைஞ்சபட்சம் 17,000 சம்பளத்துல வேலை செய்யறாங்க சார். அவங்க கான்ட்ராக்டா இருக்கிறவங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான. நம்ம உயிரை காப்பாற்றுறவங்களுக்கு நீங்க ஒரு நன்றியோட இருக்கணும். அது தவறுறீங்க அப்படின்றது திமுக அரசு அது மொத்தமாவே தவறிடுது சார். இல்ல, ஏன் திமுக அரசு மக்கள் நலனை மறந்து இருக்கு? இல்ல இப்படி மக்கள் நலனை மறக்கறனால திமுகவுக்கு என்னென்ன பாடம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.